ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்கை சேனல். இன்னைக்கு மே 1ங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் தொழிலாளர் தின வாழ்த்துக்கள். தொழிலாளர் தினம் இன்னைக்கு உலகம் பூரா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன் தொழிலாளர்கள் நம்ம இன்னைக்கு அவ்வளவு இந்த தினத்தை கொண்டாடுறோம்? தொழிலாளர்களுடைய அந்த உழைப்பு ஏன் முக்கியமானது? அதை பத்தி இந்த வீடியோல நம்ம சிம்பிளா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், மே 1 தொழிலாளர் தினம் இன்னைக்கு உலகம் பூரா கொண்டாடுறாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க. அந்த காலத்தில் தொழிலாளர்களுக்குன்னு சொல்லிட்டு எந்த ஒரு டைமிங்கே கிடையாது. அவங்களுக்கு அவங்களுடைய உழைப்பை ஒரு ரெகுலரைஸே பண்ண கிடையாது. அவங்களுக்கு அன்லிமிட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான பெனிஃபிட்ஸும் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் 1886 அமெரிக்காவில் சிகாகோங்கிற ஊரில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஸ்ட்ரைக் நடக்குது. அந்த ஸ்ட்ரைக்கில் அவங்க நிறைய விஷயங்களை டிமாண்ட் பண்ணுறாங்க. மெயினாக அவங்களுக்கு 8 to 10 hours ஒர்க்கிங் ஹவர்ஸ், வீக்லி 1 day லீவு, போனஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை வலியுறுத்தி அந்த ஸ்ட்ரைக் நடக்குது. அந்த ஸ்ட்ரைக்குக்கு அப்புறம் தான் முதலாளிங்க இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணுறாங்க. அதாவது ஒர்க்கிங் ஹவர்ஸ் 8 hours, அப்புறம் வீக்லி ஒன்ஸ் லீவ் அப்படிங்கிற விஷயம்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தான் அந்த மே 1 தொழிலாளர் தினமாக உலகம் பூரா கொண்டாடுறாங்க. அந்த தொழிலாளர் தினம் படிப்படியாக ஒவ்வொரு நாடுகளுக்காக பரவி நீ உலகம் பூரா அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லா நாடுகளும் முதல்ல ஏற்றுக்கல. அதுக்கப்புறம் படிப்படியாக யூரோப்பியன் யூனியன், அப்புறம் ஏஷியாவில் சில கண்ட்ரீஸ்லாம் ஒவ்வொன்றா இது பண்ணி தான் இந்த மே தினத்தை கொண்டாடி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு பின்னாடி பல பேருடைய உயிர் தியாகமும் பல தியாகங்கள் பண்ணி தான் இந்த மே தினம் அப்படிங்கிற ஒரு நாள் உருவாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், இந்த தொழிலாளர் தினம் மனித உழைப்பு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் மனித உழைப்பு ஏன் அசாத்தியமானது அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும்னா, நீங்கள் ஒரு மண்ணு பார்க்குறீங்க. ஒரு மண்ணு தான் ஒரு பெரிய மாளிகை ஆகுது. இது எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மண்ணை எடுத்து அந்த மண்ணை செங்கல் பண்ணி அந்த பல செங்கலை உருவாக்கி அந்த செங்கலை வச்சு வீடு கட்டி ஒரு பெரிய மாளிகையாவோ அல்லது பெரிய பில்டிங்காவோ பெருசாக நிறைய இன்ஃப்ரா டெவலப் பண்ணுறோம். அந்த ஒவ்வொரு இன்ஃப்ரா டெவலப் பண்ணுறதுக்கு பின்னாடியோ அல்லது இன்னைக்கு இருக்கிற பல முன்னேற்றங்களுக்கு பின்னாடி மனிதனோட உழைப்பு அசாத்தியமானதுங்க. ஸோ உலகத்தில் மனித உழைப்புக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமே பெருசு கிடையாது. இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற பல கம்ஃபர்டான விஷயங்கள், இன்னைக்கு பல அறிவியல் சார்ந்த முன்னேற்றங்களுக்கு பின்னாடி ஒவ்வொரு மனிதனோட உழைப்பும் இன்னைக்கு ரொம்ப போற்றப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த நல்ல நாளில் அந்த உழைப்பை நம்ம கண்டிப்பாக போற்றி ஆகணுங்க. ஸோ இனிமேல் வர காலங்களில் கூட இந்த மே தினத்தை இன்னும் பெட்டராக நம்ம செலிப்ரேட் பண்ணணும். நமக்காக தியாகம் பண்ணவங்களை நினச்சி பார்க்கணும். இந்த நாளில் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. அப்போ தான் நான் சொல்கிற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க.